இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமா சீரியல் பிரபலங்கள் ஒரு கட்டத்துல ரசிகர்கள் மத்தியில கொடி கட்டி பறப்பாங்க. அப்படியானவர்கள்ல சிலர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றதே தெரியாம காணாம போயிடுவாங்க. அப்படி காணாம போன ஒரு பிரபலத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். பிரபலமான தமிழ் நகைச்சுவை தொடரான லுல்லு சபால சௌந்தர்யா அப்படின்ற ஒரு முக்கிய கதாபாத்திரம்ல இவங்க நடிச்சிருக்காங்க. சௌந்தர்யாவை சித்தரிச்ச சரியான நடிகை பரவலா அறியப்பட்ட நிலையில அந்த கதாபாத்திரமே பார்வையாளர்கள் கிட்ட நீடிச்ச தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. சௌந்தர்யா பெரும்பாலும் ஒரு அப்பாவியாகவும் சற்று கவர்ச்சியான இளம் பெண்ணாகவும் சித்தரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களோட நகைச்சுவையான ஆளுமை மற்றும் நகைச்சுவையான சூழ்நிலைகள் மூலமா நகைச்சுவையை அளிச்சிருந்தாங்க. மற்ற கதாபாத்திரங்களுடனான அவங்களோட தொடர்புகள், குறிப்பா சந்தானம் மற்றும் சுவாமிநாதன் போன்ற முன்னணி நடிகர்கள் பல மறக்க முடியாத நகைச்சுவை தருணங்களை உருவாக்கி இருந்தது. சௌந்தர்யாவோட கதாபாத்திரம் பெரும்பாலும் இலகுவான மற்றும் நகைச்சுவையான முறையில சித்தரிக்கப்பட்டாலும் லுல்லு சபாவோட ஒட்டுமொத்த வெற்றிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு அளிச்சிருந்தது. நகைச்சுவையான உரையாடல்கள், பாடி லாங்குவேஜ் நகைச்சுவை மற்றும் தொடர்புடைய சூழ்நிலைகளை கலக்கிற திறன்ல இருந்து நிகழ்ச்சியோட புகழ் உருவாகி இருந்தது. மேலும் இந்த நகைச்சுவை திரையில சௌந்தர்யாவோட பாத்திரம் முக்கிய பங்கு வகிச்சிருந்தது. விவரமான ஆளு, சொக்க தங்கம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க நடிகை சௌந்தர்யா. ஒரு கட்டத்துல மீடியாவில இருந்து விலகின இவங்க என்ன ஆனாங்க, எங்க போனாங்க அப்படின்ற விவரமும் தெரியாம காணாம போயிட்டாங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.